இப்ப திருமணம் தான் இறைவன் கொடுத்த இயற்கையான இன்பத்தை தீர்ப்பதற்கு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மார்க்கம் கொடுத்த வரைமுறை. சரியா? இந்த வரைமுறையை மீறி யார் எதை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எல்லை மீறியதாகத்தான் கருதப்படும். இது மக்ரூஹா, இது ஹராமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையான அறிஞர்கள் மார்க்கத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அல்லது இந்த காலத்துல வந்த ஷேக் இப்னு பாஸ் இது போன்ற பெரும்பான்மையான அறிஞர்களிடத்துல இந்த செயல், சுய இன்பம் காணக்கூடிய இந்த செயல் ஹராம். சில அறிஞர்கள் ஷேக் அஹ்மத், இமாம் ஷௌகானி, இது போன்ற சில அறிஞர்கள் இதை ஹராம் இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஆனால் மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில, குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையில பெரும்பான்மை அறிஞர்களுடைய கருத்து ஹராம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஏற்றமானதா அறிஞர்கள் அடிப்படையில தெளிவாகுது. ஏன் இது ஏற்றமான தெளிவாகுதுன்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடியது முதல் துவக்கம். அது ஒரு தவறான செயலுக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடியவனுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? அது யார் மேலையா இருக்கும்? அந்த கற்பனை எதை அடிப்படையா கொண்டு இருக்கும்? அங்க கேள்விகள் இருக்கு. எண்ணம் இல்லாம இந்த செயல்பாடு செய்ய முடியாது. அந்த எண்ணத்தை யார் மேல வைப்பான்? ஹராமான உறவு மேலதான் வைப்பான். எதை பார்த்து வைப்பான்? ஹராமான காட்சியை பார்த்தா வைப்பான். அந்த ஹராமான காட்சியை பார்க்க துவங்குறவன் எப்படி ஒரு பெண்ணை கற்பனை செய்வான்? தவறான எண்ணத்துல நிர்வாணமாகத்தான் கற்பனை செய்வான், அல்லது ஈர்ப்பாகத்தான் கற்பனை செய்வான். அப்ப அதை கற்பனை செய்யறது கூடுமா? அனுமதிக்கப்படாத பெண் அப்படி பாக்குறது கூடுமா? அனுமதிக்கப்படாத பெண்ணை நினைக்கிறது கூடுமா? அதே மாதிரி ஒரு பெண் அனுமதிக்கப்படாத ஆணை நினைக்கிறதோ, அனுமதிக்கப்படாத பெண் நினைக்கிறதோ, ஆணை நினைக்கிறதோ, அல்லது தவறான காட்சிகளை பார்க்கிறதோ கூடுமா? கூடாது. இப்ப இந்த செயலோட இணைந்த எல்லாமே ஹராம் தான். இது உன்னுடைய தந்தை முன்னாடி செய்வியா? உன் தாய் முன்னாடி செய்வியா? உன் மனைவி முன்னாடி கூட செய்வியா? செய்ய மாட்ட. ஏன் செய்ய மாட்ட? இது ஒரு அருவக்கத்தக்க தவறான காரியம்னு உன் மனசுல எண்ணம் இருக்கு. இப்ப எப்படி அதை மார்க்கம் அனுமதிக்கும்? சயின்ஸ் அடிப்படையில் இது நல்லதா கெட்டதாங்கிற பேச்சுக்கெல்லாம் நம்ம இங்க போக வேண்டிய அளவீடே இல்லை. உனக்கு வயதை கடந்தால் திருமணம் செய்யதான் மார்க்கம் சொல்லுது. உன்னுடைய ஆசை ஹலாலா தீர்ப்பதற்கு, முழுமையான இன்பத்தில் தீர்ப்பதற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய நியதி உன் மனைவி, உன் கணவன். இந்த உறவுல சரியாகுங்க. சரியாயிட்டீங்கன்னா முடிஞ்சிரும். அப்படி ஒருவேளை உனக்கு மனைவி அமைந்தும் கணவன் அமைந்தும் உன்னால உன்னுடைய விஷயத்துல தீர்த்தியாக முடியல, ஒரு பெண்ணுக்கு அந்த குறை இருக்கு, ஆணுக்கு ஒரு பெண்ணு குறை இருக்குன்னா ரெண்டு பேரும் அல்லாஹ்வை பயந்து விலகிக்கோங்க. வெளி ஹலாலான உறவை தேடிக்கொண்டு ஹலாலான உறவின் அடிப்படையில மறுபடியும் அந்த உறவை சீரமைத்துக் கொள்ளுங்க. அதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடை தவிர நீங்க இதை போய் செய்யுங்க, அதை போய் செய்யுங்கன்னு சொல்லி மார்க்கம் எங்கேயும் அனுமதி கொடுக்காது. மாஸ்டர்பேஷன் முழுவதுமா ஹராமான செயல் அது.